I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate business. ஏன்னா ஒசூர் மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துட்டு பிஸ்னஸை பற்றி பேசாமல் போகிறதுங்கிறது சரியாக இருக்காது. தமிழகத்துடைய மிகப்பெரிய வணிக இடமாக இருக்கிறது. தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தில் பெரிய அளவுக்கு பங்களித்து கொண்டிருக்கக்கூடிய உழைக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல வணிகம் பற்றி சில விஷயங்களை பேசணும் அப்படிங்கிறது என்னுடைய பொறுப்பாகவும் இருப்பதாக நான் கருதுகிறேன். ஏன் அப்படின்னா ஆரம்ப காலகட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வரும்போது கூட நண்பரோடு பேசிகிட்டு இருந்தப்போ தான் சொன்னேன், மோஸ்ட் ஆஃப் த டைம் வி யூஸ் டு பிலீவ் தட் சக்ஸஸ்ஃபுல் இன் பிஸ்னஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் நினைப்போம். ஆரம்ப காலத்தில் ஒரு தொழிலுக்குள் வருகிற போது நாம் பெரும்பாலும் நினைக்கக்கூடிய விஷயம் என்பது வியாபாரத்திலே வெற்றி பெறுவது, அதுதான் சிரமம் அப்படின்னு நினைப்போம். நான் கூட மீடியாவுக்கு வந்தப்போ நான் நினச்சேன், டெலிவிஷனில் ஒரு ஹோஸ்ட் ஆகிறது தான் சிரமம், ஒரு நிகழ்ச்சியில் ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளராக ஆகுவது தான் சிரமம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஆரம்ப கட்டத்தில் நமக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். எப்படியாவது நம்ம நினைத்த இடத்தை அடைந்து விட வேண்டும், ஒரு தொழிலை தொடங்கி விட வேண்டும், ஒரு தொழில் வர்த்தகராக மாறணும், ஒரு ஆண்டர்ப்ரனராக மாறணும், அல்லது ஒரு பிஸ்னஸை எடுத்து செய்யணும், ஒரு ஏஜென்சி எடுக்கணும், அல்லது சப்கிளைண்ட்டாக சம்திங் லைக் தட் அந்த மாதிரி எடுத்து வரணும்னு அதை நினச்சிட்டே இருப்போம். அப்போ நமக்கு நிறைய மோட்டிவேஷன் இருக்கும். என்னென்ன மோட்டிவேஷன் இருக்கும்? நம்முடைய வறுமை முதல் மோட்டிவேஷனாக இருக்கும். சொந்தக்கார தாய்பிள்ளைலாம் நீலாம் வர முடியாதா, இதில் ஏற்கனவே பல பேர் பலந்துன்னு கொட்டப்பட்டவங்களாம் ஜெயிக்க முடியல, நீ எப்படா ஜெயிக்க முடியும், அல்லது நீ எப்படிமா ஜெயிக்க முடியும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு டிஸ்கரேஜ் இருந்திருக்கலாம். மூன்றாவது, அப்போ இருக்கக்கூடிய இளமை நம்மளை உந்தி தள்ளும். அது எல்லாத்தையும் விட வாழ்க்கையில் 4 பேருக்கு பதில் சொல்லணுமே, நம்ம ஜெயிக்கணுமே அப்படிங்கிற வைராக்கியம் நம்மளை நகர்த்தும். இந்த மோட்டிவேஷன்லாம் வச்சுட்டு ஒரு பிஸ்னஸை தொடங்கிடுவோம். அப்போ நம்ம நினைப்போம் என்னென்னா, பிஸ்னஸை தொடங்குறது கஷ்டம், அதில் வெற்றி அடைவது கஷ்டம் நினைப்போம். கிடையாது. ஆக்சுவலாக கொஞ்சம் வளர்ந்த பிறகு தான் எல்லாருக்குமே தெரியும், பிஸ்னஸை தொடங்குறதோ வெற்றி அடைவதோ கஷ்டம் இல்லை, வெற்றியை தக்க வைத்துக் கொள்வதும் அது 2 மடங்காக மாற்றுவதும் தான் பிஸ்னஸில் கஷ்டம். வாழ்க்கையிலே அதுதான் கஷ்டம். சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது எப்போதுமே நம்ம ரொம்ப டஃப்னு நினைக்கிறேன். கிடையாது. தொடர்ச்சியாக வெற்றிகரமாக இருப்பது தான் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமான விஷயம். நான் அதை புரிஞ்சிருக்கேன். ஆரம்ப காலகட்டங்களில் நான் என்ன நினச்சிருக்கேன்னா, ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளராக வருவது தான் சிரமம் அப்படின்னு. இல்லை, அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளராக வந்து அந்த நிகழ்ச்சியை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்த பிறகு அது இன்னமும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் நீங்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். கூடுதல் பயம் அப்போ தான் வரும், கூடுதல் நெருக்கடி அப்போ தான் வரும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாத நிலைமை அப்போ தான் வரும். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்தாச்சு, ஆரம்ப கட்டத்தில் நமக்கு தேவையான மோட்டிவேஷன் இருந்துச்சு. நான் சொன்னால் 5-6 ஃபேக்டர்ஸ் இருந்துடும். ஆனால் ஒரு கட்டத்தில் வளர்ந்த பிறகு நமக்கு தேவையான அளவுக்கு பணம் வந்துடும். போதும், கரெக்டாக இருக்கும், வீடு காரு ஓரளவு செட்டில் ஆகிட்டோம், பிள்ளையெல்லாம் நல்லா படிக்குது, கடங்கப்பி இல்லை, கம்பெனி அது பாட்டுக்கு போகுது. ஆனால் சின்னதாக ஒன்று தோணும், அடுத்த கட்டத்தில் நம்ம போக முடியாமல் இருக்கமே. ஆங்கிலத்தில் ஒரு அழகான வார்த்தை உண்டு, வாட் யூ காட் ஹியர் வில் நாட் டேக் யூ தேர் அப்படின்னு சொல்லுவான். எது உங்களை இந்த இடத்திற்கு அழைத்து வந்ததோ அதுவே உங்களை இன்னொரு இடத்திற்கு, அதை விட உயரமான இடத்திற்கு கூட்டிகிட்டு போயிடாது. அது எப்படின்னா, ஆரம்ப கட்டத்திலே உங்களுக்கு இருந்த மோட்டிவேஷன், ஆரம்பத்தில் உங்களுக்கு இருந்த வைராக்கியம் இருக்குல்ல, ஆரம்பத்தில் நீங்கள் வச்சிருந்த ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல, ஆரம்பத்தில் நீங்கள் வச்சிருந்த ஃபினான்ஸ், ஆரம்பத்தில் நீங்கள் வச்சிருந்த நெட்வொர்க் இருக்குது, அதை வச்சு ஒரு பிஸ்னஸை தொடங்கிடலாம், ஓரளவு வெற்றிகரமாக மாறிடலாம். ஆனால் அதே விஷயங்களை வைத்துக்கொண்டு பிஸ்னஸ்லையும் சரி வாழ்க்கையிலையும் சரி அடுத்த இடத்தை நோக்கி நீங்கள் பயணிக்க முடியாது. That's what people used to say, what you got here will not take you there. அப்போ எல்லாரும் ஒரு கட்டத்தில் மாட்டிக்கிறோம், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வளர்ந்துட முடியுது, ஆனால் அடுத்த இடத்துக்கு போகிறது எப்படிங்கிறது நமக்கு தெரியல. அப்போ முழுசாக புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இதுவரைக்கும் நீங்கள் வந்த பயணம் என்பது ஒரு தனி பயணம். இதற்கடுத்து நீங்கள் போக வேண்டிய பாய்ச்சல் என்பது 2ஆம் கட்ட பாய்ச்சல். 2ஆம் கட்ட பாய்ச்சலுக்கு நீங்களாக உங்களை மோட்டிவேட் செய்து கொள்ள வேண்டிய ஒரு நெருக்கடியும் அவசியமும் இருக்கிறது. ஏன்னா உங்களுடைய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு திருப்தி அடைஞ்சிருக்கும். இந்த டிஸ்கோ லைட்டை மட்டும் ஆஃப் பண்ணி போகிறது நிறுத்துங்களேன், இதுனா இளமை இதோ பாட்டா ஓடுது. ஓகே. அப்போ 2ஆம் கட்டத்தில் தேவைப்படுவது ஃபர்ஸ்ட் திங் ஸ்ட்ராட்டஜி, இமோஷன்ஸ் கிடையாது. 2ஆம் கட்டத்தில் பெரிய அளவுக்கு நீங்கள் போகணும்னா ஸ்ட்ராட்டஜி. நான் 100 பேர் வச்சு வேலை வாங்குற இடத்துல 1000 பேர் என்னுடைய பணியமர்த்தக்கூடியது எப்படி, 100 கோடி ரூபாய் பண்ணக்கூடிய இடத்துல 1000 கோடி ரூபாய் பண்ணுறது எப்படி. ஆக்சுவலாக நமக்கு எப்போதுமே ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. ஒரு கம்பெனி நடத்தக்கூடிய ஒருத்தர் வெற்றிகரமாக இருக்கிறார், ஒரு இடத்துல 1 கோடி ரூபாய் சம்பாதித்திருக்கிறார் அப்படின்னா நீங்கள் அவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அடுத்த வருஷம் என்ன சம்பாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அவர் 2 கோடி அப்படிம்பார். சரி, கரெக்ட். அப்போ 3ஆவது வருஷம் எவ்வளோ சம்பாதிப்பீங்க அப்படின்னு கேட்டோம்னா 3 கோடிம்பார். ஆக்சுவலாக நியாயப்படி பார்த்தா 3ஆவது ஆண்டு அவர் 4 கோடி சம்பாதிக்கணும் இல்லையா. 1 2 ஆக்கணும்னா 2 4 ஆக்கணும், 4 8 ஆக்கணும், 8 16 ஆக்கணும். ஆனால் நம்ம ஆளுங்க கால்குலேஷன் 1 2 3 4ன்னு போகும். அப்போ 2ஆம் கட்ட பாய்ச்சலுக்கு தேவைப்படுவது என்பது உங்களுடைய அனுபவத்தோடு சேர்ந்த தொழில்நுட்ப அறிவு. தட்ஸ் அ இம்பார்ட்டன்ட் கேம் டுடே. ஆனால் நம்ம எல்லாருக்கும் இந்த தொழில்நுட்பம் மேலே ஒரு பெரிய எரிச்சல். எப்போதுமே நம்முடைய காலகட்டத்தில் நாம் வயசில் இருக்கப்போ நாம் எளிதாக புரிந்து கொள்ளுகிற போது வராத விஷயங்கள் எல்லாமே நம்ம கண்ணுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும். இன்றைக்கி பசங்கள்லாம் ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கோவப்படுறதுக்கே காரணம் என்னென்னு கேட்டால், நான் நோண்டலை, எங்கள் வீட்டில் ஒரு லேண்ட்லைன் இருந்துச்சு. 80களில் பிறந்தவங்களுக்குலாம் அந்த பிரச்சனை இருக்கும். அந்த ரிங் அடிக்கிறப்ப யார் போய் ஃபோன் எடுக்கிறவன் தான் வெற்றியாளர். இருப்பேன் வீட்டில் 4 பிள்ளைங்க இருப்பாங்க, ஃபோன் எடுத்து பேசினே பெரியாளர், டிவியை போட்டவே பெரியாள், எவங்கையில் ரிமோட் இருக்கதோ அவன் பணக்காரங்கிற மாதிரி ஒரு காலகட்டம்லாம் இருந்துச்சு. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த காலத்து பிள்ளைகள் தனக்கு தெரிந்தது அவர்களுக்கு தெரியாத போது அவர்களுக்கு விவரம் புரியலை அப்படின்னு நினைக்கிறோம். உங்களுக்கு 16ஆம் வாய்ப்பாடு தலைகளாக தெரியும். இப்போ இருக்க பயில்கிட்ட கேளுங்களேன், அவனுக்கு தெரியவே தெரியாது. அவன் டவுன் திரும்பிட்டு கூகுள்
16x16 எவ்வளோ அப்படின்னு கேட்பான். அலெக்சா வாட் இஸ் 12x12 அப்படின்னு கேட்பான். அப்போ நம்ம நினச்சிக்கிறோம் 12ஆம் வாய்ப்பாடு தெரியாத பிள்ளைக்கு புத்திசாலித்தனம் இல்லை. இந்த காலகட்டத்திலே அது அவர்களுக்கு தேவையில்லை. அவர்கள் அதை தாண்டிய பல்வேறு இடங்களுக்கு போயிட்டாங்க. அப்போ நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, அடுத்த தலைமுறையோடு நீங்கள் சேர்ந்து டிராவல் பண்ணால் டெக்னாலஜி இஸ் த பிக்கஸ்ட் ஆப்ஷன் தட் யூ நீட் டு கான்குவர். எனக்கு அது தெரியாது, ஆனால் எல்லாருக்குமே பெருசாக தெரியாதான். 1,50,000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்குறமே, பச்சை சுச்சி சிவப்பு சுச்சியை தவிர ஏதாவது நமக்கு தெரியுமா என்ன? வாட்ஸ்அப்பில் பக்கத்தில் இருக்க மைக்கை மேலே தள்ளி விட்டு பேசலாங்கிற விவரமே எனக்கு என் பொண்ணு சொல்லி தான் தெரியும். இந்த கர்சர் இப்படி மூவ் பண்ணி கொண்டாந்தா அது அந்த இடத்துக்கு வந்திருக்கிற விவரமே நமக்கு தான் தெரியும். முழு மெசேஜையும் அழிச்சுவிட்டு முழு மெசேஜையும் திரும்ப பண்ணிட்டு ஆடியோவில் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறது தெரியாது. 1,50,000 ரூபா ஃபோனுங்கிறது இன்றைக்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு சேட்டலைட் மாதிரி அது. ஆனால் அதை வச்சுட்டு நம்ம பெருசாக என்னென்னலாம் பண்ணியிருக்க போகிறோம், ஒன்றும் பண்ணிக்க மாட்டோம். யூடியூப் பார்த்துருப்போம். நீங்கன்னா காமெடிஸ், வடிவேலு ஜோக்ஸ், இப்படி பல விஷயங்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்போ தொழில்நுட்பத்தை கையில் எடுத்துக்கொள்வது, இளைஞர்களை சேர்த்துக்கொள்வது ரொம்ப முக்கியமான விஷயம். இளைஞர்களை தயவு செஞ்சு சேர்த்துக்கங்க. ஏன்னா குருச்சரந்தாஸ் ஒரு விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னா, ஒரு உடம்புல தலை போல பெரியவர்கள், அனுபவம் வாய்ந்தவர்கள் தலை போல, இதுக்கு மேல இளைஞர்கள் இந்த உடம்பு போல. இதுல நீங்க இங்க கட் பண்ணிட்டீங்கன்னா 2 பேருக்குமே புண்ணியம் இல்லை. முண்டம் தனியாக கிடந்தாலும் புண்ணியம் இல்லை, இன்னொரு பாட்டு தனியாக கிடந்தாலும் புண்ணியம் இல்லை. இளைஞர்களை சேர்த்துக் கொள்வதற்கு தேவையான மனப்பக்குவத்தை கொண்டு வாருங்கள். ஆனால் இளைஞர்களை சேர்த்துக்கிறப்ப என்னன்னா, நமக்கு ஒரு 5-6 பாயிண்ட் வந்துடும். இந்த காலத்து பசங்களுக்கு பொறுப்பு இல்லை. பாயிண்ட் நம்பர் 1, இவங்கெல்லாம் என்ன மாதிரி கிடையாது. நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா? நானும் அந்த காலத்தில் இந்த ஓசூர் ரோட்டில் செருப்பு தைய நடந்தேன். செருப்பு பிஞ்சு போச்சு. அப்போ ஊக்க எடுத்து குத்திக்கிட்டு நான் நடந்த போது அப்பாக்கெல்லாம் வீட்டில் ஒரு பீலாக்காத விடுவீங்களே, ஐயோ அதை கேட்டே பயலுக்கெல்லாம் தெரிச்சிருவாங்க. நானும் அந்த காலத்தில் இந்த ஊரில் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா? அதுக்கு என்ன பண்ண சொல்லி வேணா கும்பிட்றோம். நாங்களும் அதே மாதிரி செருப்பு வந்து போயிட்டு ஊக்கு குத்திக்கிட்டு திரியன்னு நினைக்கிறீங்களா என்ன? அப்போ இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு விவரம் போதாது. அவன் ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்கான். இல்லை, அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று காது கொடுத்து கேட்க யாரெல்லாம் தயாராக இருக்கிறீர்களோ அவர்கள் எல்லாம் வியாபாரத்தில் அடுத்த கட்டத்திற்கு வரலாம். ஏன்னா அவங்ககிட்ட தான் டெக்னாலஜி இருக்குது, அவன்கிட்ட தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஐடியா இருக்குது, அவன்கிட்ட தான் ஏஐ இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. இனிமேல் புதுசாக வர போகிற பல்வேறு இத்தியாதி வகையான விஷயங்கள் எல்லாத்தையும் அவன் தான் கையில் வச்சிருக்கிறான். நாமெல்லாம் பிறந்த போதோ நீங்கள் எல்லாம் வளர்ந்த போதோ நீங்கள் கற்றுக்கொண்ட அனுபவம் என்பது கடின உழைப்பு மட்டும்தான். ஆனால் இந்த பிள்ளைங்களாம் பிறக்கும் போது அறிவியலோடு பிறக்கிறார்கள் இல்லையா? பல கருவிகள்லாம் நம்ம பார்த்ததெல்லாம் இப்போ இல்லவே இல்லை. இந்த காலத்து பசங்களுக்கே அந்த கருவியெல்லாம் தெரியாது. பேஜர்னு ஒரு கருவி இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? எல்லாரும் இடுப்பில் வச்சுக்கிட்டு பொம்பளை பிள்ளைலாம் பார்க்கணும்னு ஸ்டைல் அதுக்கு ஒரு கவர்லாம் போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்த காலம்லாம் இருந்துச்சு. அதில் லவ் பண்ணவனெல்லாம் எனக்கு தெரியும். இங்கேருந்து நீங்கள் ஒருத்தண்ட கூப்பிட்டு சொல்லணும், அவன் அவங்களுக்கு மெசேஜ் அனுப்புவான். அந்த பேஜர் வந்த காலகட்டத்தில் என் நண்பன் ஒரு பொண்ணை காதலிச்சுட்டு இருந்தான். அவன் இங்கேருந்து அந்த பொண்ணுக்கு ஐ லவ் யூன்னு மெசேஜ் அனுப்புவான். அதை ஒருத்தன் ரிசீவ் பண்ணி அவன் தான் அந்த பிள்ளைக்கு ஐ லவ் யூ மெசேஜ் அனுப்புவான். அந்த பிள்ளை ஐ லவ் யூன்னு திரும்ப அனுப்புவான். இவன் உடனே எனக்கு காட்டுவான், மச்சான் எனக்கு ஐ லவ் யூ மெசேஜ் அனுப்பியிருக்கா. டே, நீங்கள் 2 பேருமே அந்த நடுவில் இருக்கவனா காதலிக்கிறீங்க, நீங்கள் 2 பேரும் இன்னும் காதலிக்கவே இல்லை அப்படின்னு. அந்த கருவி எங்கேன்னு தெரியல. பிளாக்பெரின்னு ஒரு ஃபோன் இருந்துச்சு. ஆப்பிள் கேம் இன் டு பிக்சர், பிளாக்பெரி செட் இட் இஸ் அ டாய். ஆப்பிள்னு ஒரு ஃபோன் வருது, இது வந்து ஒரு விளையாட்டு கருவி என்று பிளாக்பெரி கருதியது. ஆனால் பிளாக்பெரி எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஒரு ஃபோன் ஆச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதோடைய டேட்டாக்களை அரசாங்கத்திலுமே கொடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க ஆர்கியூ பண்ணக்கூடிய அளவுக்கான இருந்தாங்க. அந்த பிளாக்பெரி ஃபோன்ஸ் ஞாபகம் இருக்கல, எங்களுடைய பிஸ்னஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணிப்பீங்க. நேரடியாக நீங்கள் மெயிலாம் யூஸ் பண்ணலாம். அன்றைக்கி பிளாக்பெரி ஃபோன் காணா போச்சு. அப்போ வலுத்தது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமும் காணாமல் போவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. காரணம், மாற்றங்கள் மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. சின்ன வயசில் நீங்கள் பார்த்த அம்பாசிடர் கார்லேருந்து மாருதி கார் வர்றதுக்கு 20 வருஷம் ஆச்சு இருக்குமா? மாருதி காரை வேடிக்கை பார்த்த காலம்ல அவன் சோப்பு டப்பா மாதிரி ஒரு கார் ரோட்டில் எப்படா போதுன்னு அதை வேடிக்கை பார்த்த ஆட்கள் நம்ம. இன்றைக்கி ஒரு காரை வாங்கிட்டு வெளியில் வரல, இது பழைய மாடலுங்கிறாங்க. என்னடானா பின்பக்கம் இன்னொரு மாடல் ஏற்றுறாங்க. ஃபோனெல்லாம் வாங்கிட்டு வெளியில் வரல, ஏன் பழச வாங்கினீங்கிற டே நேற்று விளம்பரம் போட்டாங்க, இது அவுடேட்டட் மாடல் அப்படிங்கிறான். அப்போ சேஞ்சஸ் ஆர் ஹேப்பனிங் இன் so fast away. Please adapt the technology with you. Otherwise, take the people, those who know the technology. Listen to the next generation. நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு காது கொடுக்க தயாராக இல்லை என்றால் பெரும் சிக்கல். அனுபவம் எப்படி ரொம்ப நல்ல விஷயமோ, அனுபவம் அப்படி ஆபத்தான விஷயம் கூட. இந்த அனுபவம் தான் பல நேரத்தில் நம்மளை ஈகோயிஸ்டிக்காக மாற்றிடுது. வியாபாரத்தில் ஒரு பெரிய விஷயம், குறிப்பாக தொழிலில் டெக்னாலஜியில் இது ஒரு பெரிய விஷயம். என் வயசு என்னன்னு தெரியுமா? உன் வயசு என் அனுபவம். இது ஒரு டயலாக். இது இந்த பீத்த டயலாக் எத்தனை நாளைக்கு பேசுறதுன்னு தெரியல. அந்த அனுபவத்தை வச்சுட்டு என்ன பண்ண போகிறான்? உங்களுக்கு 15 வருஷம் அனுபவம் இருக்குது. சரி, நீங்கள் கரண்ட் போகிறதா மிஷின் ஓட்டின காலகட்டத்தில் வச்சு இந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு கரண்டே இல்லாமல் மிஷின் ஓட்டுற காலத்தில் உட்காந்துக்கிட்டு அந்த அனுபவம் பெரியதுன்னு பேசி கொண்டிருப்பது பெரும் சிக்கல். ஒரு கட்டத்தில் அனுபவம் நம்முடைய ஈகோவாக மாறுகிற போது அடுத்தவர்களுடைய பேச்சுக்களை கேட்பதற்கு நாம் தயாராக இருப்பதே கிடையாது. புதுசாக வந்த வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது, அழுத்தின்னு சொல்ல மாட்டாங்க. இந்த இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் அழுத்தி கேளுங்களேன், ஓகே நீங்கள் சொன்னது கரெக்ட் போன்றுவான். உங்கள்கிட்ட சண்டைக்கெல்லாம் வர அவங்க ரெடியெல்லாம் கிடையாது. இப்போ அப்போ இவங்களை இழுத்து பிடிச்சி உட்கார வச்சு அவங்கள்ட்ட விவரம் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப பெரிய அவசியம் நமக்கு இருக்கிறது. ஸோ தட் ப்ளீஸ் அடாப்ட் டெக்னாலஜி. அடாப்டிங் டெக்னாலஜிக்குடைய ஹியூமன் சைடு என்னன்னா, டெக்னாலஜி இருந்த இளைஞர்களை உங்களோடு சேர்த்துக் கொள்வதற்கு பழகுங்கள். இது ரொம்ப முக்கியமானது. 3வது, அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், எஸ்பெஷலி பீப்புள் லைக் யூ, உங்களை போன்ற பெரிய அளவுக்கான பெரிய மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ்குள்ளே இருக்கக்கூடியவர்கள், ப்ளீஸ் ட்ராவல் ஆல் ஓவர் த வேர்ல்டு. உலகம் முழுவதும் பயணிங்க. நான் சொல்கிறது இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த கம்பெனிலேருந்து கூட்டிக்கிட்டு டூர் போவீங்கல்ல, அது கிடையாது. கேட்டால் மீட்டிங் நடத்துகிறோம்னு சொல்லிவிட்டு கடைசி வரைக்கும் 1 மணி நேரம் மீட்டிங் நடத்துட்டு அப்புறம்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கிற விவரம்லாம் எங்களுக்கு தெரியும்.
அது இல்லை. நான் சொல்வது இண்டஸ்ட்ரியல் விசிட் ஆல் ஓவர் த குளோப், அதெல்லாம் போறீங்க. ஆனால் அதில் பெரிய நிறுவனங்கள் போகிறது போல சிறு நிறுவனங்கள் கூட அதற்காக பணத்தை ஒதுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. பிகாஸ் உலகம் முழுக்க பறந்து கிடக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை தேடி பெறுவது தான் நமக்கு இன்றைக்கி ரொம்ப அவசியமான விஷயமா இருக்குது. அப்போ அதுக்கு ஒரு பட்ஜெட் ஒதுக்குங்க, அதுக்கு ஒரு டீமை பில்ட் பண்ண பாருங்கள், கொஞ்சம் கவலைப்படாமல் செய்யுங்க. அப்புறம் இன்னொன்று, ரெடி டு இன்வெஸ்ட் ஆன் பீப்புள். எப்படி டெக்னாலஜி மேலே இன்வெஸ்ட் பண்ண தயாராக இருக்குமோ அது ப்ளீஸ் ரெடி டு இன்வெஸ்ட் ஆன் பீப்புள். நமக்கு என்ன பயனா, இவனுக்கு எதுக்கு 25,500 சம்பளம் கொடுக்கணும், இதே வேலையை ஒருத்தர் பார்க்க 12,000 வருமே, அவன் 12,000 தான் வேலை பார்ப்பான். 25,000 நீங்கள் ஒருத்தனுக்கு வேலை பார்க்கறதுக்கு அவன் 2 லட்ச ரூபா சம்பாரிச்சு கொடுப்பான். 12,000 தான் அவனுக்கு நீங்கள் கொடுப்பீங்கன்னா அவன் 12 லட்ச ரூபா 1,20,000 தான் சம்பாரிச்சு கொடுக்க போகிறான். அவ்வளோதான். ப்ளீஸ் இன்வெஸ்ட் ஆன் பீப்புள். பயப்படாதீங்க. இதில் 3வது பெரும் சிக்கல் என்னென்னா, நான் நல்ல ஆளை கையில் வச்சிருந்தேன்னா அவன் என்ன மாதிரி இன்னொரு தொழில் தொடங்கிடுவான். கடைசி வரைக்கும் ஒன்றும் தெரியாதவங்க 10 பேர் கூட வச்சுக்கிட்டு நாமளும் ஒன்றும் தெரியாமல் இருக்கிறத விட 4 பேரை உருவாக்கி நமக்கு போட்டி அவன் வந்து நிற்கிறது தான் உண்மையிலேயே நீங்கள் ஜெயிச்சதுக்கான அடையாளம். பில்ட் த கல்ச்சர் ஆஃப் பீப்புள் தோஸ் ஆர் கமிங் இன்டு பிஸ்னஸ். கடைசி வரைக்கும் விவரம் தெரியாத 20 பேரை வச்சுக்கிட்டு நீங்களே பாஸாக இருக்கணும். நானும் புதுசாக கற்றுக்க மாட்டேன், கீழே இருக்கேன்னு கற்றுக்கவே மாட்டான். அப்போ என்னை தாண்டி ஒருத்தனை நம்ம எடுக்கிறோம்னா அப்போ தான் துணிச்சல் வரும். என்னை விட திறமசாலியை நான் என் பக்கத்தில் வச்சுக்கிறதுக்கான துணிச்சல் எப்போ வருதோ அப்போ தான் நீங்கள் உண்மையிலே திறமசாலி, இல்லைன்னா பயந்தாங்கோலி. வெஸ்ட் வளர்ந்ததுக்கான காரணம் என்னன்னா, தன்னை விட திறமசாலிகளை பயப்படாமல் அவங்க பக்கத்தில் வச்சுக்கிட்டாங்க. ரைட்டு தானே? அப்போ நம்மை விட திறமசாலிகள் நம்புகிறவங்களே பயப்படாமல் வச்சுக்க. அவன் இன்னொரு கம்பெனி போட்டுருவான், அவன் இன்னொரு தொழிற்சாலையை தொடங்கிடுவான், அவன் சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவான், நம்ம கையை விட்டு போயிடுவான். போகத்தான் போகிறான். என்னப்போ தப்பு? நீங்கள் இன்னொரு இடத்துல வரல, இன்னொரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு சின்னதாக காசு சேர்த்து அதே மாதிரி பிஸ்னஸ் ஐடியா எடுத்துட்டு நீங்கள் ஒரு சின்னதாக கம்பெனி தொடங்கலை, அதெல்லாம் நட்டப்பட்டமா? நட்டப்படலை. இன்னொருவன் வளர்ச்சி உங்கள் வளர்ச்சியை தடுக்காது, இன்னொருவருடைய வளர்ச்சி உங்கள் வளர்ச்சியை அதிகப்படுத்தும். அதை நீங்கள் எப்போ நம்புறீங்களோ அப்போ தான் ஒரு பிஸ்னஸ் கம்யூனிட்டியாக நம்ம பெருசாக வளர முடியும். அப்போ 3 முக்கியமான விஷயங்கள். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ரீஇன்வெஸ்ட் ஆஃப் பீப்புள். முதல் முக்கியம், அனுபவம் ஒரு பக்கம் நல்ல விஷயம் என்றாலும் இன்னொரு பக்கம் ஆபத்தானது, ஈகோவாக மாறாத அளவுக்கு பார்த்துக் கொள்ளுங்கள். 2வது, அடாப்ட் த நியூ டெக்னாலஜிஸ் விச் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் சேஞ்சிங் ட்ரெண்ட்ஸ் ஆர் ஹேப்பனிங் எவ்ரி அதர் டே. நாளொரு வேணியும் பொழுதொரு வண்ணமாக தொழில்நுட்பங்கள் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருப்பதால் தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்ள முயலுங்கள், அல்லது தொழில்நுட்பத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய இளைஞர்களை உங்களுடைய பக்கத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ரொம்ப அவசியமானது. 3வது, திறமைசாலிகளை வைத்து ஒரு நல்ல டீம் உருவாக்குவதற்கு பயிற்சி பண்ணுங்க. ஏன்னா திறமைசாலிகள் தான் உங்களை அடுத்த இடத்திற்கு எடுத்து செல்வார்கள். திறமைசாலிகள் உங்களுடைய தொழிலை கொண்டு போய் விடுவார்கள் என்று தயவு செய்து பயப்படாதீர்கள். 4வது, உலகம் இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை எனக்கு 30 நிமிஷம் கொடுத்துருக்காங்க, அதனால் வேகமாக தான் பேசுவேன், வேறு வழி கிடையாது, எனக்கு கூட கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் கிடைச்ச 30 நிமிஷத்தில் 3 டாப்பிக்கை கவர் பண்ணுங்கிறப்ப அவன் சொன்னது புரியலைன்னு வீட்டில் போயெல்லாம் பேசப்படாது, இப்பயே கவனிச்சு. சரியா? உட்காந்து கேட்குற உங்களுக்கே உசுறு போகிற மாதிரி இருக்கே, அடிவயிறு இழுக்க பேசுகிற எனக்கு எப்படி இருக்கும்? இப்போ கூட பாருங்க 2 நாளாக தொடர்ந்து பேக் டு பேக் ஷூட்டிங்கு. நம்ம நேரம் நம்ம வாடகை காரில் போனால் தருத்திரம் கண்டசா காரில் வருமா? இல்லை, 11:40 ஃப்ளைட்டுன்னாங்க. ஏர்போர்ட்டுக்கு உள்ளே போகிறேன், 12:40 போட்டிருக்கு. சரி 12:40 தானே பரவாயில்லைன்னு நினச்சா 1:10 1:30 1:45 2 சோறே திங்கலை. வந்து இறங்கணும்னா ஹோட்டல், ஸ்டார் ஹோட்டலில் ஜம்முன்னு ரூம் போட்டிருக்காங்க. அவங்கள்ட்ட எனக்கு ஏதாவது வேணும்னா 1 ஹவர் ஆகுங்கண்ணா. டே, அரிசி இருந்தால் கூட நானே பொங்கி தின்னுறேன், 1 ஹவர் ஆகுமா? வர்ற வழியில் அடையார் ஆனந்தம் உள்ள தம்பி ஒரு தோசை வாங்கி கொடுத்தாப்புல அதை சாப்பிட்டுவிட்டு வந்து நின்று அரை தம்பில் பேசிகிட்டு இருக்கேன். அதனால் எனக்கு கிடைச்ச 30 நிமிஷத்துக்குள்ள எவ்வளோ சொல்ல முடியுமோ அதை நான் சொல்லிடுறேன். அப்போ 4வது முக்கியமான விஷயம் என்ன? பயப்படாமல் நீங்கள் உலகம் முழுக்க ட்ராவல் பண்ண தயாராக. இட் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். அன்னைக்கு தேதிக்கு நான் சொல்கிறது என்டர்டெயின்மெண்ட் ட்ராவல் கிடையாது. தொழில்நுட்பத்தை தெரிந்து கொள்வதற்காக உலகம் முழுக்க பயணப்படுகிற போது இந்த மாதிரியான ஒரு இடத்துல இது ரொம்ப நடக்கிறது. 5வது ரொம்ப முக்கியமான விஷயம், ப்ளீஸ் ஷேர் த நாலேஜ். ஒரு தொழிலில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, தன்னை போன்று இன்னொரு தொழில் செய்யக்கூடிய ஒருத்தர் தன்னுடைய அறிவை பகிர்ந்து கொள்ளுதல் தான் ரொம்ப முக்கியமானது. அறிவை பகிர்ந்து கொள்வதெல்லாம் நம்ம எப்போதுமே சுணக்கம் காட்டுறோம். ஏன்னா என்னுடைய டெக்னாலஜி, என்னுடைய சூத்திரத்தை நான் அடுத்தவங்க சொல்லி கொடுத்துடக்கூடாது. நானே கிண்டுவேன், நானே செய்வேன். நான் செத்த பிறகு கிண்ட ஒருத்தனே இருக்க மாட்டான். கடைசி வரைக்கும் இந்த ரெசிபி எனக்கு தான் தெரியும். நம்ம அம்மாக்கெல்லாம் ரெசிபி ஒழிச்சு வைப்பாங்க தெரியுமா? பார்த்துருக்கீங்களா இல்லையா? கோல நோட்டை ஒழிச்சு வச்ச பரம்பரை நம்ம பரம்பரை. கரெக்டாக இந்த லீவுக்கெல்லாம் நம்ம சித்திமார்கள் அத்தைமார்கள்லாம் வர்றப்ப நம்ம அம்மாக்கள் கோல நோட்டுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. கரெக்டாக எடுத்து ஒழிச்சு வைப்பாங்க. ஏன்னா அந்த 8 புள்ளி கோலத்தை அவளும் போட்டுருவாளாம். இப்போ போட்டு அவளுக்கு ஆஸ்கார் அவார்டு கிடச்சிட போகுது. கருமம் போட்டுக்கணுமே அவளும். கோலத்தையே கொடுக்காதவங்க கோதுமாமா இது எதுக்கு? இந்த ஜாக்கெட்டு எங்கே தச்ச நல்லா இருக்குன்னு மட்டும் கேட்கட்டுமே, அந்த கடை பேரை சொல்லிடுவாங்களா? நீங்கள் பாருங்கள், என்ன மாதிரி கரெக்டான ஜாக்கெட்டு தச்சுருவான். அங்கேயே நமக்கு பிரச்சனை இருக்கப்ப நாலேஜ் எக்ஸ்சேஞ்சுங்கிறது பெரிய பிரச்சனை. பட் ஷேர் த நாலேஜ். நீங்கள் நாலேஜ் ஷேர் பண்ணுற பிறகு மிகச்சிறந்த விஷயம் என்ன தெரியுமா? என்னுடைய நண்பர்கள்லாம் கூட என்கிட்ட சில பேர் கேட்பாங்க, ஏன்டா எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்குற, டப்புன்னு சொல்லிடுற, இது எத்தனை வருஷமாக நீ கற்றுக்கிட்ட வித்தை, நீ 10 வருஷமாக கற்றுக்கிட்ட விஷயத்த அசால்ட்டாக ஈஸியாக சொல்லி கொடுத்துட்டு போறியடா. நான் இப்போ சொல்லுவேன், இதில் ஒன்றும் நட்டம் கிடையாது. உன்னை நான் சொல்லிட்டேன்னா இப்போ அது என் கையை விட்டு போயிடுச்சு. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? புதுசாக உன்னை கற்றுக்க ட்ரை பண்ணுவேன். ஏன்னா இப்போ ஒன்றும் தெரியாதுல்ல, கொடுத்துருங்க, புதுசு வந்துடும். பழைய செருப்பே தான் போட்டுக்கிட்டு சுற்றுவீங்கன்னா கடைசி வரைக்கும் பிஞ்ச செருப்பு தான் மிச்சம். கொடுத்துருங்க.
நீங்கள் பழையதை கற்றுக்கொண்டதை அடுத்த தலைமுறைக்கு கொடுங்க. அடுத்த தலைமுறை கொடுத்தவொடனே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு புதிதாக ஒன்று தேவைப்படும். அண்ணங்கிட்ட அவர் கேட்டான், அவர் நல்ல விஷயம் ஒன்று சொன்னாருங்கிறப்ப இன்னொருத்தவங்கள்ட்ட வருவான். அவன்கிட்ட சொல்கிறதுக்காக நீங்கள் புதுசாக ஒன்று படிப்பீங்க, புதுசாக ஒன்று தெரிஞ்சுப்பீங்க. அப்போ உள்ளேருந்து அறிவை அடுத்தவன்கிட்ட கொடுத்துட்டே இருங்க. உலகத்தில் ஒன்று மட்டும்தான் கொடுக்க 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 வளரும். அதுக்கு பேர் அறிவு. அறிவு மட்டும்தான் நீங்கள் எவ்வளவு கொடுத்தாலும் திரும்ப 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 சேரும். காசு நல்லா கொடுத்தா கூட கரைஞ்சு போயிடும் அப்படிமாங்க. அது ஓரளவுக்கு உண்மையும் கூட. அள்ளி கொடுத்தவங்களாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு போனவங்களே நம்ம பார்த்துருக்கோம். அள்ளி கொடுத்தா திரும்ப வருங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் கூட எனக்கு தெரிந்த வரைக்கும் நீங்கள் கொடுக்க கொடுக்க திரும்ப உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கக்கூடிய மாபெரும் வரத்தின் பெயர் அறிவு. தயவு செய்து உங்கள்கிட்ட பத்திரமா வச்சுக்காதே. இல்லைன்னா இந்த அனுபவத்தில் புண்ணியம் இல்லை. 20 வருஷம் நீங்கள் அனுபவசாலினா எனக்கு என்ன அதனால ஆதாயம்? நான் படிச்சுட்டு புதுசாக உள்ள வரவனுக்கு எனக்கு இது எப்படி செய்யணும்னு தெரியும், ஆனால் தொழில்நுட்பம் மட்டும் தெரியும்னா கூப்பிட்டு சொல்லுங்கள். அடுத்த தலைமுறை வரட்டும், உள்ளே வரட்டும். நீங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க? இது ஒவ்வொரு கம்பெனின்னு பார்க்குறீங்க. ஒரு தமிழ்நாடு பொசிஷன்லேருந்து இந்தியாவுடைய பொசிஷன்லேருந்து நாளாக ஹோசூர் எப்படி பார்ப்போன்னா, இது வந்து கற்பக விருட்சம், மரத்தை உழுக்கு நான் காசு கொடுத்தோம் அப்படி இடம் ரைட்டு தானே? அப்படியே வரேன். நான் பார்த்த இந்த எல்லா பெரிய கம்பெனிகளும் வரிசையாக இருக்கு. நான் இந்த நிறைய கம்பெனிகள் இங்கே வந்திருக்கேன், நிறைய இடங்களில் நான் பேசியிருக்கேன், நிறைய தொழிலாளர் கூட உறவாடி பேசியிருக்கிறேன், நிறைய அந்த சீனியர் மேனேஜர்ஸ் கேட்டகரிஸில் இருக்கவங்களுக்கான பயிற்சி வகுப்புலாம் கூட நான் எடுத்திருக்கேன். ஸோ தட் கன்சிடர் யுவர் செல்ஃப் தட் யூ ஆர் த பிக்கஸ்ட் ரிசோர்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ திஸ் நாலேஜ் டு பி ஷேர்ட். 5 விஷயம் முடிஞ்சா எதெல்லாம் எடுத்துக்க முடியுமோ எடுத்துங்க. இப்போ வீட்டுக்குள்ளே வந்துடுவோம். அப்போ என்ன எவ்வளோ இருக்குது? பேசு. உங்களுக்கு என்ன சௌரியமா உட்காந்து தானே இருக்கீங்க, பேசான். ஓகே, வீட்டுக்குள்ளே வருவோம். வீட்டுக்குள்ளே வரப்போ ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். இந்த பிஸ்னஸ் பண்ணுற ஆட்களுக்குன்னு ஒரு மூஞ்சி இருக்கு. சோகமாகவே இருப்பாங்க. நான் சந்தோஷமாக இருக்கேன்னு வீட்டுக்கு தெரிஞ்சுட்டா வீட்டில் இருக்கவன் சந்தோஷப்பட்டுருவான். ஃபேக்ட்ரியில் ஹாப்பியாக இருப்பாங்க. பார்க்குறப்பலாம் குட் மார்னிங் குட் மார்னிங்னு பார்த்தீங்கன்னா ஆள் ஃப்ரெஷ்ஷாக ப்ளூ கலர் பேண்ட்டு போட்டு ஒரு சட்டையை போட்டு ஜம்முன்னு இருப்பாப்புல. பார்க்குற சின்ன சின்ன வேலைவாட்கள் பணியாளர்கள்ட்டெல்லாம் அவ்வளோ அன்பாக பழகுவார். சாயந்தரம் மனுஷன் 8 மணிக்கு வீட்டுக்கு வருதுன்னு அதுக்குன்னு ஒரு மூஞ்சி வச்சுருப்பாங்க. அழுக்கா, பாவமா, நான் ஏன்டா ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கோடு. எல்லோரையும் போல் நீங்கள் இன்னொரு வேலை பார்க்குறீங்க, அவ்வளோதான். ஒரு பிஸ்னஸ் பண்ணால் எப்போதும் கடுகடுன்னு சீரியஸ்னு தான் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் ஊரில் ஒத்துக்குவாங்க. உட்காந்து ஐபேடை வச்சுக்கிட்டு சும்மா சீட்டு விளாண்டா கூட வீட்டுக்கு வரும்போது சீரியஸாக இருக்கணும். இல்லைனா நம்ம அப்பாங்கிற ரோலு, பிஸ்னஸ் மேனுங்கிற ரோல் அடி வாங்கிடும். ஏன்னா நாம் பார்த்த பழைய பிஸ்னஸ் மேன்லாம் எப்போதுமே கடுகடுன்னு இருப்பாங்க, பொறுப்பாகவே இருப்பாங்க, 24 மணி நேரம் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு ஒரு இது இருக்கும். ஆனால் இந்த அப்பாக்களுக்கு உள்ளூர் ஒரு வருத்தம் இருக்குது. என்னன்னு கேட்டால், இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வறுமையிலேருந்து வளர்ந்து நான் ஒரு நல்ல சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சிருக்கேன், என் பிள்ளைங்க இதை எடுத்து செய்யுமான்னு தெரியலையே, அவங்களாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு உங்களுக்கு வருத்தம் இருக்கா இல்லையா? ஒரு பக்கம் இதை வளர்த்துக்கிட்டே இருக்கமே, இதை நாளைக்கு எடுத்து செய்யுமா அந்த பிள்ளைங்க, இவ்வளோ தூரம் உயர்த்தின கம்பெனி அடுத்த லெவலுக்கு நம்ம பிள்ளைங்க எடுத்து போமா? கேட்டால் ஒருத்தர் அமெரிக்காவில் செட்டில் ஆகிறேங்க, அந்த பிள்ளை போது அமெரிக்காவில் போய் படிக்கிறேங்குது, அப்படியே போயிருங்கன்னு ஏன் பயப்படுறீங்க தெரியுமா? அந்த பிள்ளைங்க எடுத்துக்காதோன்னு பயம். ஏன் அதுங்க எடுத்துக்க பயப்படுதுன்னு தெரியுமா? உங்கள் பொண்டாட்டி தான் காரணம். அவங்களே தெளிவாக சொல்லி கொடுத்துருவாங்க, டே உங்கள் அப்பனை மாதிரி ஒரு வாழ்க்கை வாழாது, எவங்கிட்டையாவது வேலைக்காவது போய் தொலைஞ்சிரு, கம்பெனிக்கு பண்ணி வைக்காதம்மாங்க. ஏன்னா அந்த அப்பா சிரித்து நான் பார்த்ததே இல்லை. கல்யாணத்தன்னைக்கு தாலி கட்டி முடிச்சுட்டு அப்பா என் கடமை முடிந்ததுன்னு சிரித்து ஒரு போட்டாக்கு போச்சு கொடுத்ததோட அந்த ஆள் சிரித்து நான் பார்த்ததே கிடையாது. பி ஹாப்பி. மோஸ்ட் ஆஃப் த டைம் வி பிலீவ் தட் ஹார்ட் ஒர்க் மேக் அஸ் சக்ஸஸ்ஃபுல். உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஓகே, ஹார்டாக நம்ம கஷ்டப்படுவதன் வழியாகத்தான் ஜெயிக்க முடியும்னு நினச்சிக்கிட்டாங்க. எப்போதுமே ஒரு பெயின் தேவைப்படுது. அப்போ தான் பெருமையாக பேசுவாங்க. வீட்டு வாசல் அதுக்குன்னு ஒரு கிளவி கிடக்கும், புள்ள கருத்து போயிட்டான். அவன் பிறந்ததுலேருந்தே கருப்பாக தான் இருக்கான். மாப்பிள்ளை கருப்பு பரவாயில்ல இருந்தாலும் கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ள கட்டிக்கிட்டு அவன் வந்திருக்கு. அந்த பிள்ளைக்கு ஆச்சரியமாக இருக்கும், ஏய் இருந்தாலும் நான் கட்டின காலத்துலேருந்தே கருப்பாக தானே இருந்தாலும் போய்ட்டு அவங்க மாமியார்ட்ட கேட்கும், அந்த வெளியில் உட்காந்துருக்க கிளவி எப்போ பார்த்தாலும் கருத்து போயிட்டாருன்னு கிடக்குது, சின்ன வயசில் சிவப்பாக இருந்தா, அவன் பிறந்ததுலேருந்தே கருப்பாக தான் இருக்கான், இப்போ செத்த சிவப்பாக இருக்கான் ஆமாங்க. இந்த மாதிரி ஒரு 4 பேர் நமக்கு சொல்லணும். யாராவது ஒருத்தர் கழுத்தில் இடக்கல்ல கட்டி தொங்க விடுற மாதிரி நமக்கு யாராவது ஒருத்தர் நம்மளை பற்றி ஏதோ ஒரு வகையில் நல்ல மாதிரி சொல்லிக்கிறோம். டோன்ட் வரி அபவுட் தட். உங்கள் வேலை பேசும், உங்கள் திறமை பேசும், நீங்கள் உருவாக்கிய மனிதர்கள் பேசுவார்கள். அப்போ ஒரு பிஸ்னஸை எப்போதுமே ஒரு ஹார்டான இமோஷன் மாதிரி வீட்டில் ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா அடுத்து வரக்கூடிய பிள்ளைகள் அந்த பிஸ்னஸை செய்யக்கூடாதுன்னு நினச்சிடும். உங்கள் மனைவியே முதல்ல சொல்லிடுவாங்க, உங்கள் அப்பன் சிரிச்சு பார்த்ததில்லை, அந்த வாழ்க்கை உனக்கு வேணாண்டா, 1 லட்ச ரூபா சம்பளம் வேணா கொடுத்து அங்கே போயிரு, அமெரிக்காவுக்கு போனேன் வராது, என் மருமகளாவது நிம்மதியாக இருக்கட்டும்ன்றாங்க. ரைட்டு தானே? ஆனால் அந்த பிஸ்னஸ் எவ்வளோ சூப்பரான விஷயம் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். அதில் இருக்கிற சுதந்திரம் என்ன, அதில் இருக்கிற த்ரில் என்ன, அது தரக்கூடிய ஆட்டிடியூட் என்ன, விழுந்தா எப்படி எந்திரிக்கணுங்கிற அறிவை எப்படி பிஸ்னஸ் ஒருத்தனுக்கு சொல்லித்தருது, தன்னம்பிக்கை அதை எப்படி உருவாக்குதுன்னு பிள்ளைக்கு சொல்லுங்கள். அதை பற்றின கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணுங்கள். மாறா வேண்டாம் வெறுப்பா பிள்ளையை பெற்று காண்டாமிருகன்னு பேர் வச்ச கதையை ஒரு மூஞ்சியை தூக்கிக்கிட்டே வீட்டுக்குள்ளே சுற்றினீங்கன்னு வச்சுங்களேன், வீட்டில் இருக்குள்ளே செஞ்சுடுவாங்க. எந்த மனிதன் வீட்டில் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள முடியவில்லையோ அந்த மனிதனால் ஊரையும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள முடியாது. A person who is very happy and successful at home will make others happy in the society. உங்களுக்கு அது தெரியலைன்னா கஷ்டம். யாரால குடும்பத்தை நிர்வாகம் பண்ண முடியலையோ, யாரால வீட்டில் இருப்பவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள முடியவில்லையோ, அவர்களால் வெளியில் இருக்கக்கூடிய மனிதர்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள முடியாது, தன்னை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள முடியாது. அப்போ மகிழ்ச்சி இல்லாத ஒரு வேலையை எடுத்து என் பிள்ளை இதுக்கு செய்ய போதே செய்ய
அப்போ இறுகிய முகத்தோடு வீட்டுக்குள் இருக்காதீர்கள். நல்ல காசு பணம் இருக்குது, காரு வீடுலாம் இருக்குது. ஆனால் இந்த மனுஷன் அரை மணி நேரம் உட்காந்து பேச மாட்டேங்க. ஏன்னா உரையாடல் என்பது தெரியல. வணிக உரையாடலை தாண்டி குடும்ப உரையாடல், லௌகீகம் அப்படின்னு ஒன்று இருக்கு. ட்ரை டு ஸ்டார்ட் கன்வர்சிங் வித் விமன். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களோடு பேச துவங்குங்கள். ஆண்கள் ஏன் பேச பயப்படுறீங்க தெரியுமா? பேசுனா என்ன சம்பாதிக்கன்னு கேட்டுவிடுவா, எவ்வளோ காசு இருக்குன்னு கேட்டுவிடுவா, எவ்வளோ கடன் இருக்குன்னு கேட்டுவிடுவா. அந்த காசு கூட 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 பொம்பளை கூடுதலாக செலவு பண்ணிடலாம். பழைய பஞ்சம். ஒரு பெண் இறுக்கி பிடிக்காம இந்த சமூகத்துடைய பெரிய வளர்ச்சி நடக்கலை. பெரும் மலை போல நீங்கள் பயந்த வீட்டை எப்படி வாங்கினீங்க தெரியுமா? அதெல்லாம் பார்த்துக்கலாம். நான் இருக்கேன்னு பொண்டாட்டி நகர்த்தி தான் நீங்கள் வாங்கினீங்க. பெரும் சொத்தெல்லாம் நீங்கள் சேர்த்ததுக்கு பின்னால் மனைவி நம்பிக்கை நான் இருக்கேன்னு சொன்னாங்க, அதனால தான் நம்புனீங்க. அவங்ககிட்ட கணக்கு வழக்கு சொல்லுங்கள். இந்த உலகத்தில் யாராவது ஒரு ஆள்கிட்டையாவது நீங்கள் வெளிப்படையாக இருக்கணும். எந்த அளவுக்கு அதிகாரம் பெரியதோ அந்த அளவுக்கு சரண்டர் பெரியது. ஒரு ஆள்கிட்ட நீங்கள் சரண்டர் ஆகணும். சரண்டர் ஆகலை, கஷ்டம். நான் இல்லாமல் இந்த குடும்பம் நடக்காதுங்கிற பயம் தானே உங்களுடைய பெரிய பயம். அப்போ வீட்டில் அதற்கான அதிகாரத்தையும் புரிதலையும் இருக்கக்கூடிய அந்த பெண்ணிடம் நீங்கள் ஒப்படைக்கணும்ல. அந்த பெண்ணிடம் நீங்கள் அதை ஒப்படைக்காத வரைக்கும் அந்த சிக்கல் இருக்கும். அப்பா என்கிற மனிதர் ஏன் இப்படி இருக்கிறார் என்று உங்கள் பிள்ளைகளிடமும் உங்களுடைய வாரிசுகளிடமும் சொல்லுவதற்கான வாய்ப்பும் அதிகமான புரிதலும் இருக்கக்கூடியது அந்த வீட்டின் மனுஷி தான். அவங்க உங்களை பற்றின சரியான அபிப்பிராயங்களை குடும்பத்துக்குள்ளே விதைக்கணும். அவர் எப்போவுமே அப்படி தாண்டா விட்றா அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்பா இந்த வேலை பார்க்கிற காரணத்தினால், அவருடைய உடல் உழைப்பு காரணத்தினால் இந்த நெருக்கடியில் இருக்கிறார், புரிந்து கொள் என்று பிள்ளைகிட்ட பேச வேண்டிய மனைவிகிட்ட பேசணும். ஆனால் நம்மளாவே நினச்சிக்கிறோம் இந்தந்த ரோல் இப்படி தான், இந்தந்த ரோல் இப்படி தான். when you started feeling that you are important you will be away from the people அப்படிம்பாங்க. நீங்கள் எப்போ நீங்கள் ரொம்ப முக்கியமானவங்க உங்களை நினைக்க ஆரம்பிக்கலாம், அப்போ மக்கள்கிட்ட வந்து நீங்கள் தூரம் விலக ஆரம்பிச்சிருங்க. நான் 1000 பேரை வைத்து வேலை வாங்கக்கூடிய ஒரு நிறுவனத்தின் முதலாளி, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா நீங்கள் திங்க் பண்ணிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்கள் மக்கள்கிட்ட நீங்கள் விலகிடுவீங்க. நாளைக்கு 10,000 பேர் வந்தோடனே ஏற்கனவே இந்த 1000 பேர் நீங்கள் விலகிடுவீங்க. when you started feeling that you are so important that you will be away from the people, மனிதர்கள் வந்து விலகுவீர்கள். ஆனால் நம்ம நினச்சிக்கிறோம் இந்த உலகமே நம்மளை கவனிச்சுக்கணும். ஒருவேளை நம்மளை கவனிக்கிறது அதான் உண்மை. நாம தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். நான்லாம் அப்படிலாம் ரொம்பலாம் நினச்சது உண்டு. ஏன்னா இப்போ நம்மளாம் டிவியில் வர்றோம், இப்போல்லாம் நிறைய சோஷியல் மீடியா வந்துருச்சு. எங்கிட்டு திருப்பினாலும் என் ஃப்ரெண்டெல்லாம் ஒரு தடவை சொன்னா, மாப்பிள்ள டிவியை ஆஃப் பண்ணாலே மூஞ்சி தெரியுதுடா, நீ வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு. அப்போ நம்ம என்ன நினச்சிக்கிறோம், இந்த உலகத்துக்கே நம்மளை தெரியும் நம்ம நினச்சிக்கிறோம். நான் ஒரு தடவை ஒரு மாலுக்கு ட்ரெஸ் எடுக்க போயிருந்தேன். நானும் என் மனைவியும் போயிருந்தோம். ஒருத்தர் அங்கேருந்து என்னை குறுகுருன்னு பார்க்குறாப்புல. ஒரு பூ போட்ட சட்டை போட்டு ஷார்ட்ஸ் போட்டு ஒருத்தர் கொஞ்சம் பெரியவர் மாதிரி இருந்தார். அவர் என்னை பார்க்குறாரு, மனுஷன் வந்து பேசவும் மாட்டேங்கிறாப்புல. நம்ம அபிப்பிராயம் என்னன்னா, நம்ம டிவியில் வர்றோம், 4 பேருக்கு நம்மளை தெரியும், இந்த உலகமே நம்மளை கவனிச்சுட்டு ஒரு மாலுக்குலாம் போல கிடுக்கிட்டுன்னு போகிறது. ஏன்னா பூரா பேர் நம்மளை பார்த்துட்டு இருக்கலாம். பூரா பேர் என்னடா இவ்வளோ விலைக்கு சாமான் விற்கிறாங்களே, நம்மகிட்ட வாங்க வழி இல்லையே, இஎம்ஐ எப்படி கட்டுறது, அவன் பிரச்சனை அவனுக்கு இருக்குது. we feel that we are so much important to this world அப்படின்னு நினைக்கிறோம். அது இல்லை, அவனுக்கு இம்பார்ட்டன்ட், அவனுக்கு வேலை இருக்குது. அவர் ரொம்ப நேரமாக குறுகுட்டு பார்த்துக்கிட்டு இருந்தால் நானே என்ன பண்ணேன், ஒரு வேளை ஃபோட்டோ எடுக்க ஆசைப்படுறாரு போட்டுக்கு, பெரிய மனுஷன் நம்மளே போய் கேட்போன்ட்டு பெருந்தன்மையாக அவர்கிட்ட போயிட்டு என்ன எதுவும் ஃபோட்டோ எடுக்கணுமா அப்படின்னாரு. அவர் எப்படி பயந்து ஒதுங்குறாரு. என்னடா இருந்தாலும் பயந்து ஒதுங்குறாப்புல. நம்ம ஏன் மனைவி வேறு நிற்கிறாங்க, கல்யாணம் புதுசு வேறு. ஐயோ புது பொண்டாட்டினாலும் என்னடா அப்படின்ட்டு அவர் எப்படி பண்ணிட்டு சொல்லுங்கள் சார் அப்படின்னேன். உங்கள் பேர் சுப்பிரமணியா அப்படின்னாரு. எனக்கு தூக்கி வாரி போடுச்சு. டேய் எத்தனை வருஷமாக டிவியில் இது என்னோட 25வது வருஷம், நான் சொல்கிறது 18வது வருஷம் நடக்குது, 17வது வருஷமாக நடக்குது. சுப்பிரமணியா, அப்போ நீ இவ்வளோ நேரமாக சுப்பிரமணியை தான் தேடினியா அப்படின்னா அவர் சொல்கிறாரு, நான் வெளிநாட்டில் இருக்கேங்க, ரொம்ப காலம் ஆச்சு இங்கே வந்து. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் உங்களை மாதிரியே இருப்பான், அந்த ஆள் வயசானவர் வேறு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த ஆள் பூ போட்ட சட்டையெல்லாம் போட்டு டவுசர் போட்டுக்கிட்டு ஏதோ ஒரு சென்னையை சுற்றி பார்க்க வந்த மனுஷன் போட்டுக்கு, அவன் தானோ நீங்கன்னு ஊற்று பார்த்தேன்னு சொல்கிறார். இல்லைங்க என் பேர் சுப்பிரமணியன் கடுக்குன்னு சொல்லிட்டு மூஞ்சியை கிட்ட போய் காட்டுறேன். அப்போயாவது இந்த ஆள் தெரிஞ்சுக்கணும். கடைசி வரைக்கும் அந்த ஆள் சுப்பிரமணியத்தை நான் ஒழிய கோபிநாத் யாருன்னு தெரியவே இல்லை. 25 வருஷமாக இருக்கிற என்னையும் தெரியலை, 25 வருஷம் இருக்க உங்களையும் தெரியாது. இந்த உலகம் எல்லாரையும் மறந்துடும். நோபடி இஸ் பிக், நோபடி இஸ் ஸ்மால். கபில் தேவுக்கு அப்புறம் கிரிக்கெட்டே பார்க்க மாட்டேன்னு சத்தியம் பண்ண 55 வயசு ஆளுங்களாம் இங்கே இல்லை சொல்லுங்கள். ஆனால் அடுத்த டெஸ்ட் மேட்சை கூச்சம் இல்லாமல் உட்காந்து நீங்கள் பார்க்கல. டெண்டுல்கர் ரிட்டையர்ட் ஆகிட்டாண்டா அப்படின்னு அன்றைக்கி நைட்டு சரக்கை போட்டு அழுதுட்டு இனிமேல் கிரிக்கெட்டே பார்க்க மாட்டேன்டான்னு பேட்டு மேலே சத்தியம் பண்ணவங்களாம் அடுத்த நாள் ஒன் டே மேட்ச் பார்த்ததை நான் பார்த்துருக்கேன். தோனி ரிட்டையர் ஆனப்போ நான் சொன்னேன் இனி கிரிக்கெட் பார்க்க மாட்டானு. 2020 மேட்செல்லாம் அவனை உட்காந்து 7 டிவி போட்டு பார்த்தேன். பிரபஞ்சம் எப்போதும் வெற்றிடத்தை நிரப்பிடும். Nobody is big, nobody is small. When you start feeling that you are big, that you obviously think that other people are small. No, consider yourselves you are small. உங்களுடைய கோர் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் யாருன்னு இருந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஈகோ உங்களை விட்டு போய் நீங்கள் சாதாரண மனுஷனாக வீட்டுக்குள்ளே புழங்க ஆரம்பிச்சிருங்க. உங்களுடைய கோர், உங்களுடைய பிஸ்னஸ் உங்களுடைய கோராக இருக்கலாம் இல்லையா. அடிப்படையில் உங்களுக்கான மரியாதையும் பணத்தையும் அந்தஸ்தையும் தரக்கூடிய ஒரு வாய்ப்பாக அது இருக்கலாம். அது இல்லைன்னா நீங்கள் யார்? 25 வருஷத்துக்கு முன்னால் இது இல்லாத இருந்தபோது உங்கள்கிட்ட ஒரு மனசு இருந்துச்சு, அந்த மனசு உங்களுக்கு திரும்ப வேணும்னா இதெல்லாம் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு வாழ பழகுங்க. அப்போ சாதாரணமாக மனைவிட்ட பேசுவீங்க, பொண்டாட்டி செஞ்ச சாம்பாரை பற்றி பேசுவீங்க. பொண்டாட்டிகிட்டே உலக வியாக்கியானம். உனக்கு தெரியுமா இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய G8 மாநாட்டிலே தொழில் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க. இந்தோனேசியாவில் 8.2 பூகம்பம் வந்தால் எனக்கு என்ன, வராட்டி என்ன, தோசைக்கு மாவு புளிக்கலையோ அப்படின்றது போயிட்டே இருக்கு.
10 வருஷம் கல்யாணம் ஆகி 15வது வருஷம் கல்யாணம் ஆகி இவ்வளோ 20 வருஷம் கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணம் நாள் அன்னைக்கு மஞ்சள் கலர் புடவை போட்டுக்கிட்டு தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுட்டு இந்த ஆளுக்கு இன்னைக்கு இந்த தேதி ஞாபகம் இருக்கான்னு தெரிஞ்சாலும் புது புடவை போட்டிருக்கான கேட்பாரேன்னு நினச்சிக்கிட்டு அந்த அம்மா குறுக்க வர்றப்ப கூட இந்த ஆளு குடிஞ்ச தலைமை திமுறாம இட்லி மொளா அப்படி ஒன்று தின்னா எவ்வளோ வைத்தறிச்சலாக இருக்கு. நீ 1 கோடி சம்பாரிச்சா என்ன, 10 கோடி சம்பாரிச்சா என்ன? பி எ ஃபேமிலி மேன் ஃபர்ஸ்ட், பி எ ஃபாதர், பி எ மதர். இப்பயே சில பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. நான் என்ன அப்படியா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாங்க. நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதனால சண்டை போடாதீங்க. நீங்கள் அப்படி இல்லையா, சிங்கிளா? நான் எதுக்கு சொல்றேன்னா, ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்வதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி நாம் தொலைத்து ரொம்ப நாட்கள் ஆகிவிட்டது. நாம் செய்யக்கூடிய பணி நம் வாழ்க்கையை விட பெரிது நினைக்கிறேன், கிடையாது. The very purpose of life is living. வாழ்வதின் அடிப்படை நோக்கம் என்பது வாழ்வது தான். முதல்ல வாழுங்க. எப்போ சந்தோஷமாக வாழ்றீங்களோ வெற்றி தானா வர. சக்ஸஸ் மேக் யூ பீப்புள் ஹாப்பி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நோ, ஹாப்பினஸ் வில் மேக் பீப்புள் சக்ஸஸ்ஃபுல். எவன் மகிழ்ச்சியாக இருக்கானோ அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லையா, நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறதே சக்ஸஸ் தானே. வேற வேணா தோத்து போங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறதே சக்ஸஸ் தானே. கதவை திறந்து கொண்டு வருகிற போது 7 வயது பிள்ளை ஓடி வந்து அப்பா என்று அணைத்துக் கொள்ளுகிற வாழ்க்கை கிடைக்கவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். 50 கோடி 100 கோடி வச்சிருக்கவன் கிடையாது. ரைட்? பி எ ஃபாதர், ஃபியஸ் ரன். போங்க நண்பர்களோடு புழங்குங்க. எல்லா நேரமும் வேலை 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 வேலைன்னா வேலை உங்களை திங்க ஆரம்பிச்சிடும். சிம்பிளா சார். ஏன் அந்த செய்யாமல் இருக்கு தெரியுமா? யாருக்கும் பொறுப்பை பிரித்து கொடுக்குறாங்க. இல்லை, நான் இல்லாமல் ஒன்றுமே நடக்காது, நான் நன்றி அனுபவம் அசையாது. நம்ம ஊரில் ஒன்று சொல்லுவாங்க, செவனேன்னு இரு அப்படின்னா என்ன, சும்மா இருன்னு அர்த்தம். அமைதியாக இருங்க. அடுத்தவனை நம்பக்கூடியவன் தான் தன்னை முதலில் நம்புவான். நாம நினைக்கிறோம்ல, என் மீது அதிக நம்பிக்கை இருக்க காரணத்தினால தான் என்னால் அடுத்தவனை நம்ப முடியல. பிகாஸ் வித்தவுட் மீ நத்திங் வில் ஹேப்பன் நம்ம நினைக்கிறோம். கிடையாது. இந்த உலகத்தில் யாரும் அவ்வளோ முக்கியமானவனே கிடையாது. நான் பல வீடுகளில் பெரிய காரியங்களில் நான்லாம் போய் வருத்தப்பட்டு நின்றுருக்கேன். அந்த வீட்டினுடைய ஒரு ஆண் இறந்திருப்பார், அல்லது அந்த வீட்டுடைய முக்கியமான நபர் இறந்திருப்பார். அவருடைய தலைமாட்டில் உட்காந்து 3 பேர் 4 பேர் கதறி அழுவாங்க. ஐயோ நீங்கள் இல்லாமல் நான் இனிமேல் என்ன பண்ண போகிறேன், என் வாழ்க்கையை நீங்கள் தானே முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே எனக்கு உலகமே இல்லாமாங்க. திங்கக்கிழமையிலேருந்து வழக்கம் போல் வேலையை பார்க்க ஆரம்பிப்பாங்க. அந்த ஆள் போட்டால் இருப்பான், பூ போட்டுட்டு அவன் வேலை கிளம்பிடுவான். இந்த உலகம் எல்லாரையும் மறந்துடும். ஆனால் மனிதர்கள் விட்டு சென்ற அற்புதமான குணங்களை மறக்காது. எங்கள் அப்பா இப்படி தான் பேசுவார், எங்கள் அப்பா இப்படி தான் சிரிப்பார், எங்கள் அப்பா எனக்கு இப்படி தான் ஊட்டி விடுவார். வீட்டுக்காரர் வெள்ளிக்கிழமை ஆனால் என் கூட உட்காந்து 1/2 மணி நேரம் பேசுவார். நாங்கள் கை கோத்துக்கிட்டு இந்த ஓசூர் தெருக்கல்ல இப்படி தான் நடப்போம். ஓசூருக்கும் ஒரு காதல் இருக்குல்ல, வணிகம் மட்டுமல்ல அதன் காதல், வாழ்க்கையும் அதன் காதல். பி எ ஃபேமிலி மேன் ஃபர்ஸ்ட். ஓகே, மறுபடியும் வந்தவங்க பொம்பளை ஓட்டுக்காக இவன் பாடுறா, லேடிஸ்க்கு சப்போர்ட் பண்ணான்னு நினைக்காது. தேவைப்படுறப்ப உண்மை என்னமோ சொல்லிட்டு போகிறதான் இல்லையா, நியாயத்தை சொல்ல வேண்டியது தானே. அப்புறம் இன்னும் நீங்கள் நினைக்கணும், இப்படியெல்லாம் பேசுவதால் இவர் பெரிய கருத்து சித்தர், இவருக்கு எல்லாமே தெரிஞ்சு எல்லாம் ஞானம் அடைந்த கிடையாது. நான் எல்லா மேடையிலும் நான் எனக்கு தான் பேசுகிறேன். நான் பேசுகிறது எனக்கும் சேர்த்து தான். என்ன ஒன்று நீங்கள்லாம் சௌரியமாக உட்காந்து கேட்குறீங்க, நான் நின்றுக்கிட்டு பேசுகிறேன், அவ்வளோதான் வித்தியாசம். எனக்கு உங்களுக்கு எந்த பெரிய வித்தியாசம் கிடையாது. நீங்களும் இது பேச முடியும். எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைத்த அடிப்படையில் இதை பேசுகிறோம். ஸோ தட் அகைன், இஃப் யூ வாண்ட் டு பி a successful businessman, be at home as a father. ஒரு நாளாவது குடும்பத்திற்கு நேரம் ஒதுக்குவதற்கு பழக்கங்கள். அது ஒரு திட்டம் போல செயல்படாது, இயல்பாக இருங்கள். அப்பா என்னை கண்காணித்து கொண்டிருக்கிறார், அப்பா என்னோடு தொடர்பு இருக்கிறார், அப்பா என்ற மனிதன். ஏன்னா இந்த சமூக அமைப்பு எப்படி நம்மளை உருவாக்கி இருக்குன்னா, தப்பு செய்யறதுக்கு முன்னால் எனக்கு போலீஸ்காரன் கண்ணு முன்னால் வரமாட்டார் இல்லையா. இந்த தப்பை நான் செஞ்சேன்னா இபிகோ 3வது செக்ஷன் படி எனக்கு மீது வழக்கு தொடுக்கப்பட்டு நான் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு எனக்கு இந்த தண்டனை கிடைக்கணும் பிள்ளை நினைக்க மாட்டான். இந்த தப்பை செய்கிறதுக்கு முன்னால் எங்கள் அப்பா தான் வருவார், எங்கள் அம்மா தான் வருவாங்க இல்லையா. இந்த குடும்ப அமைப்பு அப்படி தான். அப்போ எவ்வளவு தொடர்பில் நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய அடுத்த தலைமுறை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது உங்கள் வெற்றியோடு சேர்ந்தது. உங்கள் தலைமுறை நீங்கள் உருவாக்குறது மட்டுமல்ல வெற்றி, நீங்கள் அடுத்த தலைமுறையை எப்படி உருவாக்குகிறீர்கள் என்பதை சேர்த்து தான் உங்கள் வெற்றி அடங்கியிருக்கு. வாட் யூ கிரியேட்டட் இஸ் நாட் ஜஸ்ட் யுவர் விக்டரி, வாட் யூ ஆர் கிவிங் டு த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இஸ் கால்குலேட்டட் அஸ் விக்டரி. அப்போ வெற்றிங்கிறது அடுத்த தலைமுறை சேர்த்து உருவாக்குதான். ஒரு குழந்தையினுடைய நீட்டிக்கப்பட்ட கை போல இருங்கள் அப்படிங்களாம். பிள்ளை தடுமாறி விழுகிறப்ப காலர் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டானப்பா, அவ்வளோதான். அப்பா எங்கேயோ இருக்கா, நான் என்ன வேணாலும் பண்ணலாங்கிற எண்ணத்தை நீங்கள் கொடுத்துட்டீங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் there is no successful. 1000 பேர் என் கண்ட்ரோலுக்கு கீழே வச்சிருக்கேன், ஆனால் பையன் எங்கே இருக்கான்னு தெரியலன்னா there is no use in that, right? So be a simple man. Don't feel that you are so important. Don't feel that without you nothing will happen. நீங்கள் இல்லாமல் எதுவும் நடக்காதுன்னு நினைக்காது. நான் இன்றி அணுவும் அசையாது, நான் இருந்து தான் எல்லாத்தையும் செய்ய முடியும். நோ, ஹியரார்க்கின்னு ஒன்று இருக்குது இல்லையா, அடுக்கடுக்காக. இந்த வேலையை செய்வதற்கு இந்த ஆள், இந்த வேலையை செய்வதற்கு இந்த ஆள். A person who doesn't have a time to do anything is not busy. ஒருத்தன் எதையுமே செய்ய நேரம் இல்லாமல் இருக்கான், அவன் தான் பிஸியானாலும் நம்மளாம் நினச்சிக்கிட்டோம். நம்ம அப்படி தான் கிளைம் பண்ணுறோம். சாப்பிட நேரம் இல்லை, தூங்க நேரம் இல்லை, கக்கா போக நேரம் இல்லை, போனால் கூட கழுவ நேரம் இல்லை, அவ்வளோ பிஸி நம்ம கிளைம் பண்ணிக்கிறோம் இல்லையா. நான் தான் பிஸி, ஏன்னா நான் இதுக்கெல்லாம் நேரம் இல்லாமல் இருக்கேன். எதையுமே செய்ய நேரம் இல்லாமல் இருப்பதற்கு பெயர் பிஸியாக இருப்பதல்ல. எல்லாவற்றையும் செய்ய நேரம் வைத்திருக்கிறவன் தான் உண்மையிலே பிஸியானவன். இன்னொருத்தனுக்கு
மேனேஜ்மெண்ட் தெரியலேன்னு அர்த்தம். நம்ம நினச்சிக்கிறோம் அப்படி இருக்கிறது நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குது, ஒரு பூரிப்பு இருக்குது. அவர் பரபரன்னு இருப்பாருங்க, எப்போதும் அதே யோசிச்சுட்டு பாருங்க. ஆக்சுவலாக அவன்லாம் வளர்ந்த பிறகு தெரிஞ்சிடும் எதுக்கு இந்த ஆள் தேவையில்லாமல் இவ்வளோத்தான் இழுத்து போட்டுக்கு தெரிஞ்சான். நீங்கள் கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் உங்கள் வீட்டிலே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிறாங்க, எல்லாம் உங்களுக்காக தான் இருந்துச்சு. நாங்கள் கேட்டோமாம்மா, 30 வருஷம் நாய் மாதிரி உழைச்சிருக்கேன், இப்போ போய் சொல்லியே இதை 30 வருஷத்துக்கு மேலே சொல்லியிருக்கலாம்ல, சொல்லலாம் மாட்டாங்க. அப்போ வாழ்க்கையின் ஒரு பகுதியாக தொழிலை பாருங்கள். ஏடா நீ தான் சொன்ன தொழில் தான் ரொம்ப முக்கியம்னா, நாங்கள் அதையும் சொல்லுவோம் இதையும் சொல்லுவோம். ஏன்னா அதுவும் தேவைப்படுது இதுவும் தேவைப்படுது. சொல்கிறது மட்டும் தான் என் வேலை, பேலன்ஸ் பண்ணுறது உங்கள் வேலை. ரைட்டா? அது நீங்கள் பார்த்துங்க. 3வது இளைஞர்கள் மற்றும் எப்போ எவ்வளோ இருக்குது டைம் முடிஞ்சா? ஓகே, 3வதாக இளைஞர்களுக்கு பேசுங்க அப்படின்னாங்க. அது அடுத்த முறை வருகிற போது அவசியமாக உங்கள்கிட்ட பேசுகிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எனக்கு ஹொசூருக்கு நிறைய முறை வந்திருக்கேன். திஸ் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய க்ரௌடுகிட்ட உரையாடுவதற்கான ஒரு சந்தர்ப்பமும் சூழலும் கிடைத்தது. ரொம்ப மகிழ்ச்சி. நான் ரொம்ப டயர்டாக வந்து இறங்கினேன். காலையில் 4 மணிக்கு வீட்டுக்கு வந்தாலும் இன்னும் தூங்கவே இல்லை. பட் எல்லா களைப்பும் மறந்து போனது போல ஒரு புத்துணர்ச்சி உங்களிடமிருந்து கிடைத்தது. வாழ்த்துக்கள். சந்திரகாற்றம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.